இம்முறை நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்கு கிறிஸ்தவ மக்கள் அதிக ஆர்வம் செலுத்தி வருகின்றனர். அரசியல் ஸ்திரத்தன்மை உருவாக்கப்பட்டதனூடாக அமைதியான நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்கு கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக ஆயர் இல்லம் தெரிவிக்கின்றது. விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதால் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் தமது மத நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் என ஆயர் இல்லத்தின் மக்கள் தொடர்பாடல் பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த தெரிவித்தார். அரசியல் ரீதியில் நாம் ஸ்திரத்தன்மையோடு இப்போது செயல்பட்டு வரும் நிலையில் பொருளாதாரத்தை ஓரளவு ஸ்திரத்தன்மையை நோக்கி கட்டியெழுப்பதற்கு செயல்பட்டு வரும் இந்த தருணத்தில் நாடு என்ற வகையில் ஒன்றிணைய வேண்டியது அவசியமாகும். எமது பாதுகாப்பு அதிகாரிகள் போலீசார் தேவாலயங்களில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கிறிஸ்தவ மக்கள் அச்சப்பட தேவையில்லை. வழிபாடுகளில் கலந்து கொள்வதற்கான பாதுகாப்பு சூழலை எமது பாதுகாப்பு தரப்பினர் ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர். நத்தார் பண்டிகையை முன்னிட்டான பிரதான தேவ ஆராதனை ஜாயல ஹிக்ஷோப தேவமாதா ஆலயத்தில் இடம்பெறவுள்ளது. இதேவேளை நத்தார் மற்றும் புது வருடத்தை முன்னிட்டு விசேட ரயில் மற்றும் பஸ் போக்குவரத்துகள் முன்னெடுக்கப்படுவதாக போக்குவரத்து பிரிவு தெரிவிக்கின்றது. விசேட பஸ் சேவை நாளை முதல் ஆரம்பமாவதாக இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. தேவை ஏற்படின் மேலதிக பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த சகல டிப்போ முகாமையாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று அதிவேக வீதியில் பயணிக்கும் பஸ்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு மீண்டும் கொழும்பு திரும்பும் மக்களுக்கு விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பாடசாலை விடுமுறை மற்றும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக ரயில்வே போக்குவரத்து பிரிவு பொது முகாமையாளர் என்.ஜே. இந்திபோலகே தெரிவித்தார். පෞගිය පාසල් නිවාඩු කාලේ ආරම්භවීමත් සමග බදුල්ල දක්වා සහ යාපනයේ සහ කංකසන් பாடசாலை விடுமுறையை அடுத்து பதுளை, யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை வரையான ரயில் சேவைக்கு பயணிகளிடமிருந்து அதிக கோரிக்கை இருந்ததால் பல ரயில் சேவைகளை மேலதிகமாக முன்னெடுத்தோம். தற்போதுள்ள ஊழியர் படையணியை பயன்படுத்தி வழமையான ரயில் கால அட்டவணையை செயற்படுத்துவதற்கே நாம் நடவடிக்கை எடுத்திருந்தோம். டிசம்பர் 27ஆம் தேதி கொழும்பிலிருந்து பதுளைக்கு விசேட ரயில் சேவை ஒன்றும், பதுளையிலிருந்து கொழும்புக்கு ரயில் ஒன்றும் டிசம்பர் 28ஆம் தேதியும் சேவையில் ஈடுபடும். 29ஆம் தேதி இரவு பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை வரை விசேட ரயிலும், காலை பதுளையிலிருந்து கொழும்பு வரை விசேட ரயிலும் சேவையில் ஈடுபடுத்தப்படும். யாழ்ப்பாணம் வரை பயணிக்கும் நகர் சேர் கடுகதி ரயில் வார இறுதியிலேயே சேவையில் ஈடுபடுகிறது. அதனை வார நாட்களிலும் சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். யாழ்தேவி கடுகதி ரயிலும் மேலதிக பெட்டிகளை இணைக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். திருடர்கள், முடிச்சுமாரிகள், கொள்ளையர்கள் ஆகியோரும் இந்த ரயிலில் பயணிக்கலாம். எனவே தமது பொருட்களின் பாதுகாப்பு தொடர்பில் மக்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இதேவேளை பயணிகள் பஸ் மற்றும் ஏனைய வாகனங்களை சோதனையிடும் நாடு தழுவிய நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது. පසුගිය දිනවලදී මගී ප්‍රවාහන බස් රථ ඇතුළු අනිකුත් රථ වාහන මගින් கடந்த தினங்களில் இடம்பெற்ற பயணிகள் போக்குவரத்து பஸ் விபத்து உள்ளிட்ட வாகன விபத்துக்களை கவனத்தில் கொண்டு அந்த விபத்துக்களை பண்டிகை காலத்தில் குறைப்பதை கவனத்தில் கொண்டு நாடு முழுவதிலும் விசேட வாகன சுற்றிவளைப்பு நடவடிக்கை இடம்பெறுகிறது. சாரதிகள் மதுபானம் மற்றும் போதைப்பொருள் பயன்படுத்தி வாகனம் செலுத்துதல், கவனீனமாக வாகனம் செலுத்துகை உள்ளிட்ட மற்றும் அதிவேகத்தில் வாகனம் செலுத்துவது, பயணிப்பதற்கு தகுதியில்லாத வாகனங்களை போக்குவரத்துக்கு பயன்படுத்துவது உள்ளிட்ட சகல போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பிலும் இதன்போது கவனத்தில் கொள்ளப்படும். பொதுமக்களும் 119 அல்லது 1997 எனும் துரித தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி இது தொடர்பான தகவல்களை வழங்க முடியும். கடந்த சில தினங்களாக இடம்பெற்ற வாகன விபத்துக்களை கவனத்தில் கொண்டு இவ்வாறான விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் பண்டிகை காலம் நிறைவடையும் வரை இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. பிரதானமாக பொது போக்குவரத்து பயணிகள் பஸ்களை சோதனைக்குட்படுத்துவதோடு சாரதி மதுபானம் அருந்தி வாகனம் செலுத்துகிறாரா என்பது குறித்தும், போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளாரா என்பது குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது. அதேபோன்று அதிக வேகத்தில் வாகனம் செலுத்துதல், வீதி சட்டத்திட்டங்களை மீறுகின்றமை, பாவனைக்கு பொருந்தாத மட்டத்தில் உள்ள டயர் அல்லது ஏனைய கோளாறுகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான குற்றங்களை செய்யும் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதற்கிணைவாக ஏனைய வாகனங்கள் தொடர்பிலும் 24 மணி நேரமும் விசேட சுற்றிவளைப்புகளை மேற்கொள்ள அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட